ஸ்னோ பார்த்தாச்சு, இப்ப ஸ்னோ ஃபாலும் பார்த்தாச்சு. ரக்ஷா எப்படி இருக்கு? ஸ்னோஃபால் பயங்கரமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம், எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலா நம்ம இங்க ஸ்னோஃபால் இன்னைக்கு வராதுன்னு தான் சொன்னாங்க. ஆனா வந்துருச்சு, அன்எக்ஸ்பெக்டட். ஃபர்ஸ்ட் ஆன ஸ்னோ வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுல சொன்னா. இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அது பாருங்க, அந்த பக்கம் பாருங்க. அஞ்சர ஃபுல்லா எதுவுமே தெரியல, ஃபுல்லா மிஸ் ஆயிடுச்சு. இதோ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க அப்பத்துல இருந்து. செக்ஷன் வா போலாம் வா. So guys, இப்போ வந்து நம்ம gondola ride போறோம். மணாலி gondola ride. So first time gondola ride போறோம். கேபிள் கார் போயிருக்கோம் மலேசியால. This is first time gondola ride. வாங்க மேல போய் பார்க்கலாம். Per person வந்து 700 rupees. Childக்கு வந்து free. Child height பொறுத்து it's free. So வாங்க, first time we're going for gondola ride in snow. It's snowfall. The tickets. என்னடா இவ்ளோ ஃபாஸ்டா போகுது? சூப்பரா இருக்குமோ? Oh my god, இவ்ளோ ஃபாஸ்டா போகுது. டாடி காத்து போய்க்கோ. ஓ சாரிடா சாரிடா. கேப்டன் நீங்க பண்ணிட்டனா? ஆமா. சரி சரி. ரக்ஷா இங்க பாரு. ஸ்னோ எப்படி இருக்கு ப்ரோ? கூமா இருக்கா? செமையா இருக்கா ஸ்னோ? செம்மையா இருக்குது. ரக்ஷா நீங்க பாருடா. செமையா இருக்கு. மேல போயிட்டு இறக்கி விட்டு நம்ம விளையாடணும் அப்படின்னு இருந்தா சூப்பரா இருக்கும். அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம பின்னாடி இருக்க வியூ மட்டும் தான், இந்த பக்கம் இருக்கிற வியூ மட்டும் தான் ஃபார்வர்ட் வைஸ் பார்த்தோம். ஆனா இந்த பக்கம் வேற வியூ. இதுதான் அந்த வியூ. செமையா இருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா மேல வந்தாச்சு. ஒருத்தங்களும் வந்துட்டு இருக்காங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்னோ பாருங்க, எவ்வளவு வைட் ஸ்னோ வித் சன் கிஸ்ட் ஸ்னோ. பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அங்க பாருங்க பஞ்சி ஜம்பிங், அதுதான் அதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், பார்க்கலாம். பேராகிளைடிங் இல்ல பஞ்சி ஜம்பிங், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா. இது மேலே ஏறி அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவாங்கன்னு நினைச்சேன். மேலே எதுவுமே இருக்காது அப்படிதான் நான் நினைச்சேன். ஆனா இங்க வந்து ஒரு காஃபி ஷாப்மே ஒன்று வச்சிருக்காங்க, செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்து விளையாடுறதுக்கு பஞ்சி ஜம்பிங் எல்லாம் வச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பயங்கரமாக கடிப்பு காட்ட சொல்லுவாங்க. ஸோ இங்க வியூ வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு பாருங்க. செமையா இருக்கு, ஆசமா இருக்கு. ஐயோ சான்ஸே இல்லை. போகலாமா? வாங்க. அவன் சைஸுக்கும் அவன் எடுக்கிற ஸ்னோவுக்கும் சம்மந்தமே நம்ம எடுத்துட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா ஷோபனாவும் ரக்ஷனும் ஸ்னோமேன் பண்ணுறாங்க. என்ன சொன்னா இதான் ஸ்னோமேனா? ரக்ஷன் வந்து ஹெல்ப்பரு, இவங்க தான் ஆர்கிடெக்சரு. இது பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்னோமேன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்னோமேன் இப்படியா இருக்கும்? நான் எங்க ஊர்ல ஸ்னோமேன் இப்படிதான் இருக்கும். அது கீழே கீழே விழுது ஸ்னோமேனு. செட்
பண்ணிடுவேன். டிங்கரிங் வேலை பண்ணும் அவ்வளவுதான். இப்போ என்னன்னா ரக்ஷன் வந்து ஸ்னோ தூக்கி சோபனா மேலே அடிச்சு பார்த்தீங்களா ரத்தம் வர வருது. அது வந்து வியூ பாயிண்ட். அது நிறைய பேர் அங்கே ஃபோட்டோ ஷூட்லேருந்து எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. லைட்டாக ஸ்னோ வர பெய்யுது. இங்கே வந்து வெயிலும் நல்லா அடிக்குது. க்ளவுஸ் தேவைப்படலை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்கீயிங் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே ஸ்கீயிங் பண்ணிட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்காங்க. ஸ்னோலயும் அடி வாங்கியாச்சு. ஒரு ஸ்கார், ஸ்னோலெஸ் ஸ்கார். ஸ்னோ தூக்கி போட்டா அதுவும் வந்து அடி விழுன்னு வந்து இப்ப தெரியுது. இப்ப வந்து மேல வந்து பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நாங்க கீழே போயிட்டு இருக்கோம். அண்ட் வியூ வந்து சூப்பரா இருக்கு. போற இதுவும் அண்ட் ஸ்பீடா போகுது. உங்களுக்கு வியூ காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் வியூ. ஸ்டன்னிங்கா இருக்குல வியூ. ஆமா. சோ மலேசியால வந்து நான் சொல்லியிருப்பேன் மலேசியா வீடியோல அந்த ஸ்கை கேபிள் போகும்போது இது மாதிரி வந்து ஃபுல் கவர்டா ஸ்னோ இருந்து ஒரு ரைடு போனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது இன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. அங்கெல்லாம் வந்து மேலலாம் வந்து லைட்டா தான் ஸ்னோ வந்ததுல நம்மளுக்கு கீழ நல்லா வந்தது ஸ்னோ. சோ இது மாதிரி காஷ்மீர்லயும் ஒரு gondola ரைடு இருக்கு which is the longest gondola ride in the world. அந்த gondola ரைடும் வந்து நம்ம போறதுக்கு வந்து உங்க சப்போர்ட் வேணும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இதுலயும் ஒரு வந்து வில்லேஜ் இருக்கு பாருங்க. அந்த டாப் ஆஃப் தி மவுண்டன்ல வந்து வில்லேஜ் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல தங்கினா ஒரு நிம்மதியா பீஸ்ஃபுல்லா இருக்கும் போல. எந்த பிரச்சனையும் இருக்காது போல. ஒரு வழியா ஆக்டிவிட்டி எல்லாமே முடிச்சிட்டோம். அண்ட் அடியும் வாங்கிட்டோம். இப்போ ரிட்டர்ன் போயிட்டு இருக்கோம். அண்ட் அடுத்த ஸ்டாப் வந்து ஹதிம்பா டெம்பிள். ஸோ அங்கே போயிட்டு உங்களை மீட் பண்ணலாம். Until then, bye bye from me.